அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கையா வக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து தண்ணி பழம் தன்னை தானே மிகப்பெரிய ரொமான்டிக் ஹீரோ நினைச்சு சுத்திட்டு இருக்காரு. என்ன அளவு தெரியல. ஒரு மாதிரி பெண்கள்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி இஸ்ஸின்னு இழுத்துக்கிட்டே இருக்காரு. நானும் கடந்த 2-3 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன், தண்ணி பழம் சரியில்லை, தண்ணி பழம் சரியில்லை. அவர் வந்து ஒரு மாதிரி பெண்கள்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி அப்படின்னு இருக்காரு. அது ஏதோ சரியில்லை, ஒரு மாதிரி பண்றாரு. இவர் ஏதாச்சும் கேப்பு கிடைச்சிட்டுனா ஒரு மாதிரி கையை வச்சு தொலைஞ்சிருவாரு நினைக்கிறேன். இது சரியில்லைங்க. முன்னாடியே இதனால தான் இவர் அந்த வீட்டை விட்டு வெளியே எடுத்திருந்து. ஸோ தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே எடுங்க அப்படின்னா சேனல் எடுத்து தொலை மாட்டாங்க போலயா. இப்ப வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திவ்யா கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பேசுறாரு. ப்ரோ நல்லா இல்ல, ரொம்ப வியர்டா இருக்கு. ஆனா திவ்யா பொறுத்தவரைக்கும் அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேங்காங்க. சரி ஓகே, ஏதோ அரை மண்டல் பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். அவன் ஹாப்பினஸ்க்கு என்னத்தையோ பேசிட்டு இருக்கான். நம்ம போட்டு எதுக்கு அவனுக்கான ஹாப்பினஸ் உடைக்கணும்? அவன் பாட்டுக்கு பேசட்டுன்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. இருந்தாலும் வெளியே இருந்து பாக்குற மக்கள் நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு ப்ரோ. கடந்த 2-3 நாளா நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு மாதிரி திவ்யா கிட்ட போயிட்டு திவ்யா அழகா இருக்க, திவ்யா மாடர்ன் ட்ரெஸ்ல, திவ்யா நல்லா இருக்க, திவ்யா ஹோம்லியா இருக்க, திவ்யா அப்படி இருக்க திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு இருந்தாப்ல. இன்னைக்கு மனசு என்ன பண்றாருன்னா போயிட்டு, நீ ஹோம்லியா இருக்க, திவ்யா அழகா இருக்க, திவ்யா நாம இருக்க, திவ்யா உனக்கான நம்பர் கூடன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு ப்ரோ. ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல திவ்யா வந்து தரமான ஒரு செருப்படியை கொடுத்து விட்டாங்க. இருந்தாலும் திருந்தின மாதிரி தெரியல ப்ரோ. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க சாணியை உருட்டி வாயில் அடிச்சாலுமே அவன் தொடச்சு போட்டுட்டு சரின்னு தான் போயிட்டு இருப்பான். ஓகேவா? அந்த வகையில எவ்வளவுதான் செருப்படி கொடுத்தாலும் ஒரு மாதிரி வளைஞ்சுக்கிட்டே இருக்கான். இவனை என்னத்தை சொல்லன்னு எனக்கு தெரியல. அவனை பத்தி சின்னதை நம்ம பாத்திரலாம். அதுக்கு அடுத்த வீட்டுக்குள்ள அந்த பொய்க்கோழி கடுமையா சீன் போட்டுட்டு இருந்துச்சுல, வீட்டுக்குள்ள வந்த உடனே விக்ரம் அடிச்சு போட்டுட்டு பெரிய மாசு நினைச்சிட்டு சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து சுபிக்ஷா வந்து 2 வார்த்தையில மொத்தமா முடிச்சு விட்டு, 2 வார்த்தை தான், கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம பொய்க்கோழி மாட்டிக்கிச்சு ப்ரோ. பொய்க்கோழியை பொறுத்த வரைக்கும் எபிசோடு ப்ரோமோன்னு எதையும் ஒழுங்கா பார்க்கல நினைக்கிறேன். வெறுமனைக்கு இந்த மீம் வந்திருக்கும்ல, அந்த மீமை மட்டும் பார்த்துட்டு சீன் போட்டு உள்ள வந்திருக்கும். ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த பார்வதி அதிகமான மீம்ல எடுத்து போட்டிருப்பாங்க. பார்வதி என்ன பண்ணிருப்பாங்க, சும்மா வீட்டுக்குள்ள சண்டை போட்டிருப்பாங்க. சேம் அதே ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள சும்மா எல்லாத்தையும் சண்டை எடுத்துச்சு. ஓகேவா? அதை நம்ம சுபிக்ஷா கண்டுபிடிச்சிட்டா. சுபிக்ஷா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டா, 4 இல்ல 2 கேள்வி கேட்டா. அந்த 2 கேள்விக்கு ஆன்சர் இல்ல. அந்த 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாம ஒரு மாதிரி பக்னு ஏதோ பல்லு போன கேள்வி மாதிரி உட்கார்ந்து தவிச்சிட்டு இருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்களை பாருங்க. முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்பத்தாக்கான கண்டென்ட்டை பார்த்துறேன். அப்பத்தா பொறுத்தவரைக்கும் அது பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கு ப்ரோ. ஒரு சைடு அரோராட்டா உட்காந்து ஃபன் பண்ணுது, இல்லாட்டினா ஆதிரை பிடிச்சி ஃபன் பண்ணுது. அப்பத்தா அதுக்கான வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கு. முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள யார்ட்டையும் சண்டை போட்டுறக்கூடாது, எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறக்கூடாது, ரொம்ப ஓவர் டூ பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப கிச்சன்ல இருந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தண்ணி போல என்ன பண்றாரு, நேரா போயிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, அழகா இருக்க திவு, ஒரு மாதிரி ஹோம்லியா இருக்க திவு, அழகா இருக்க திவுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. அவருக்கான பார்வையே சரியில்லை ப்ரோ. பார்வை வந்து ஒரு மாதிரி ஏதோ காஜி பார்வையா இருக்கு ப்ரோ. சத்தியமா சொல்றேன், அந்த பார்வையில அப்படி ஒரு காஜி வெறி தெரியுது காய்ஸ். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு பார்வையை பாக்குறாப்ல. ஆனா திவ்யா பொறுத்தவரைக்கும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. திவ்யா பொறுத்தவரைக்கும் என்னமோ பண்ணுப்பான்னு சொல்லி கண்டுக்காம தான் இருக்காங்க. அப்ப தண்ணிப்பழம் என்ன பண்றாருன்னா, திவு உனக்கான நம்பர் கொடு திவு, நம்ம வெளியே போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசுறாராம். இது எனக்கு புரியலங்க. இது என்னத்த சொல்லன்னு தெரியல. அப்படியே நம்பர் கொடுத்துட்டா மட்டும் கரெக்ட் பண்ணி கிழிச்சிருவாரு கடுமையா. இவர் நம்பர் கேட்காரு, நம்பர் கொடு திவ்யா, நம்ம வெளியே போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு. அப்ப திவ்யா வந்து நம்பர் தானே 968846 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இழுத்துட்டாங்க. இழுத்தோடனே தலைமை இல்ல இந்த நம்பர்லாம் எனக்கு கொடுக்க கூடாது, சும்மா இந்த ஆட் ஷூட்டுக்கு இந்த மாதிரி கொடுப்பல, இந்த நம்பர் கொடுக்க கூடாது, உனக்கான பர்சனல் நம்பர் கொடு, நம்ம பேசலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறப்பல. அதான் அவருக்கு அவரே வந்து அவர் பெரிய ரொமான்டிக் ஹீரோ நினைச்சுக்கிட்டாரு. பர்சனல் நம்பரை வாங்கிட்டா மட்டும் வெளியே போயிட்டு அப்படியே போன் போட்டு அப்படியே ரொமான்டிக்கா பேசி அப்படியே கவுத்துருவாப்ல, அப்படியே பர்சனல் நம்பர் கேட்காப்ல, பர்சனல் நம்பர் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது ஒரு நம்பர் தான், வேணா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபேக்கா ஒரு நம்பர் அடிச்சு விடுறாங்க. சரியா? அப்போ தண்ணிப்பழம் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, இல்ல இது நம்பர் ஃபேக்கு, நான் வெளியே வந்துட்டு உங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாப்ல. எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. எப்படி இவரு வந்து நேரா போயிட்டு திவ்யா அப்பா கிட்ட, அப்பா நான் தான் தண்ணிப்பழம், எனக்கு உங்க பொண்ணை கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே, வாங்க தண்ணிப்பழம் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஐயோ மாப்பிள்ள வந்திருக்காரு, வாங்க மாப்பிள்ள உட்காருங்க குந்துங்க அப்படின்னு சொல்லி குத்தைக்க வச்சு அப்படியே தாலி எடுத்து கொடுத்து உடனே கெட்ட வச்சிருவாங்க. பெருசா நினைச்சிட்டு இருக்காரு ப்ரோ. தன்னை வந்து பெரிய வாம்பயர் நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. இவர் என்ன சொல்ல எனக்கு தெரியல. அப்ப அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, சத்தங்காட்டம் இரு வாட்ரஸு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத, அமைதியாருன்னு சொன்னாலும் இல்ல உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் எல்லாம் விசாரிச்சுட்டேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது,
நீ வந்து ஏமாத்தாத, நீ என்ன லவ் பண்ணு திவோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரையோ கல்யாணம் பண்றதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து பேசாம உன்னே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாப்ல. இவன் நினப்பு பூரா செட்டில் ஆகிறது தான் ப்ரோ. இவன் பார்வதி கிட்ட எப்படி தங்கச்சின்னு பேசிட்டு கடைசியில என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம செட்டில் ஆகலாம்னு சொல்லி பேசினானோ சேம் அதே மாதிரி தான் பேசுறான். ஏன்னா அது பார்வதியை தங்கச்சின்னு பேசிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு பார்வதி கிட்ட 2-3 வீடு இருக்கு, கார் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் உடனே டார்லிங் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளைஞ்சான். இப்பவும் இங்கே அதே தான், திவு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, உன்னை நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலான் இருக்கேன்னு சொல்லிக்கான். ஏடா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறதுனா நீ செட்டில் இருந்து கல்யாணம் பண்ணணும் இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து செட்டில் ஆகணும், அதான்டா வாழ்க்கை. இவன் கல்யாணம் பண்ணிட்டு இதுல நான் செட்டில் ஆயிரலான்னு இருக்கேன் அப்படிங்க. எப்படி அவங்களுக்கான சொத்தெல்லாம் பிடிங்கி நீ செட்டில் ஆயிரணுமா, இது பேர் செட்டில் ஆகிறதா? ஆனா சோத்து முட்டை இவனை என்னத்த சொல்ல எனக்கு தெரியல ப்ரோ. இருந்தாலும் திவ்யா பொறுத்தவரை ஒரு மாதிரி ஃபன்னா விடுறாங்க. அந்த போய் தொலை, பக்கத்துல வராத, எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்காது, என் வீட்டுக்கு தெரியும், அழுதுட்டு கிடக்காத அமைதியாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி விடுறாங்க. இருந்தாலும் தண்ணி பழத்துக்கான அந்த பார்வை நின்ன மாதிரி தெரியல. அந்த பக்கம் போனா திவ்யா, இந்த பக்கம் வந்தா பொய்க்கோழியை பார்த்து ஒரு மாதிரி அதே தான் பண்றாரு இப்படிங்கிற. இது எனக்கு புரியலங்க. இது எனக்கு ஏங்க யாராச்சும் ஃபேக் ஐடியில போய் மெசேஜ் பண்றீங்களா அவருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஏதோ நடக்குது ப்ரோ. ஏதோ ஃபேக் ஐடியில எவனா ஒருத்தன் போயிட்டு ஹாய் வாட்டர்மெலன் நீங்க எப்படி பண்ணுவீங்களா தலையாட்டிக்கிட்டு அதுல நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு யாராச்சும் மெசேஜ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரே தலையாட்டிக்கிட்டே இருக்கான் ப்ரோ. ஒரே தலையை ஆட்டி ஒரு மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி ஒரு மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்குன்னு எனக்கு இப்போ ஒருத்தி புரிய மாட்டேங்குது, என்னத்த சொல்லன்னு தெரியல. இதுல நம்ம பொய்க்கோழி வேற ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலைல நம்ம அன்பு கேங்கான ரீயூனியன் ஆயிடுச்சுல, அப்ப அவங்க எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது பொய்க்கோழியால பேசவும் முடியல, போயிட்டு வைப் பண்ணவும் முடியல. அதனால பொய்க்கோழி ஒரு மாதிரி தனியாவே இருந்துச்சு. ஓகேவா, இதை பார்த்துட்டு இருந்த சுபிக்ஷா வந்து கடுப்பாயிட்டாங்க. உள்ள இருக்கும்போது நான் அவ கூட அவ்வளவு க்ளோஸ், நாங்க 2 பேரும் தான் க்ளோஸா இருந்தோம். வெளியே போயிட்டு உள்ள வந்து என்ன பத்தி அவ குறை சொல்றாளா, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டாங்க சுபிக்ஷா. நேரா போயிட்டு 4 கேள்விதான், இங்க வா நீ வந்து என்ன பத்தி என்ன சொன்ன, வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏதோ நான் வந்து உன்னை ஃபுல்லா நாமினேட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன், ஏதோ நான் வந்து உன்னை நீ வெளியே போற வரைக்கும் நாமினேட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். நான் எங்க நாமினேட் பண்ண சொல்லு, நான் வந்து மொத்த சீசன்லயுமே ஒரு தடவை தான் உன்னை நாமினேட் பண்ணியிருக்கேன், நான் எங்க உன்னை ஃபுல்லா நாமினேட் பண்ணிட்டு இருந்தேன், உன் இஷ்டத்துக்கு பேசுவியா, நீ எந்த எபிசோட பார்த்தா சொல்லு, நான் உன்னை ஒரு தடவை தான் நாமினேட் பண்ணியிருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சோன்னே பக் 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 பக்குன்னு நம்ம பல்லு போன கிளவி என்ன பண்ணுதுன்னா, இல்ல நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நாமினேட்டே பண்ணியிருந்தாலும் அது கேம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் அதை சொல்லி தான் சொன்னேன். இருந்தாலும் நான் பார்த்தேன், எனக்கு வந்து கிளிப்ஸ் அனுப்புனாங்க, நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதில் வந்து எனக்கு நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன் சரியா, நான் சும்மா எதுவும் சொல்கிறது இல்லை, நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன் அப்படின்னா. இங்கே சுபிக்ஷா ரிட்டன் ஒரே ஒரு கேள்வி தான், இங்கே பாருமா, நான் உன்னை நீ வெளியே போகிற வரைக்கும் நாமினேட் பண்ணேன்னு சொல்கிறேன், நீ வெளியே போன வாரம் கூட நான் உன்னை நாமினேட் பண்ணல, நான் உன்னை முதல் வாரமோ 2வது வாரமோ நான் நாமினேட் பண்ணேன், அது வரைக்கும் நான் உன்னை அதுக்கப்புறம் நான் உன்னை நாமினேட்டே பண்ணல, நான் எப்போ நாமினேட் பண்ண சொல்லு, இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் உன் முதுகுல குத்துறேன்னு சொல்லியிருக்கல, நான் எப்போ நாமினேட் பண்ண சொல்லு அப்படின்னா, நான் வெளியே போயிட்டு நான் வீடியோ அனுப்புறேன் சரியா, நான் வெளியே போயிட்டு நான் வீடியோ அனுப்புறேன், நான் ஏன் பொய் சொல்லணும், நான் வீடியோ பார்த்தனால தான் பேசுறேன், நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி மழுப்புது. இவ்வளவுதான் இதோட திறமை ப்ரோ. நான் தான் முன்னாடியே சொன்னேன், விக்கல் சீக்கிரம் பிடிச்சி உட்கார வச்சு பேசியிருந்தால பொய்க்கோழி அழுதுட்டு ஓடி இருக்கும் ப்ரோ. அது வீட்டுக்கு போயிருக்கோம், அம்மே நான் வீட்டுக்கு போயிருமே, ஐயோ விக்ரம் என்ன அடிக்கிறாரு, விக்ரம் கொலை பண்ண வராரு சொல்லிட்டு அது அப்பவே எகிரிக்குச்சு போயிருக்கும். விக்ரம் தப்பு பண்ணிட்டாரு. விக்ரம் அந்த இடத்துல திருப்பி பேசாம சரி என்னமோ பேசிட்டு அந்த ஒளிஞ்சு போன்னு சொல்லி விட்டதுனாலதான் இது இவ்வளவு தூரம் வந்து நிற்கு. இங்க சுபிக்ஷா அடிச்ச அடியில சத்தமே இல்லை. சுபிக்ஷா 2 கேள்விதான், நீ எபிசோடே பார்க்கல அப்படிதானே, எபிசோடும் பார்க்கல, ப்ரோமோ பார்க்கல, எதுவும் பார்க்கல, வெறும் கிளிப்ஸ் தான் பார்த்திருக்கேன், வெறும் மீம்ஸ் தான் பார்த்திருக்கேன். அப்ப மீம்ஸை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசுறியா, மீம்ஸை பார்த்துட்டு வந்து சும்மா இஷ்டத்துக்கு பேசுற, இந்த மாதிரி பேச சரியா, நான் ஒன்னும் முதுகு பின்னாடி பேசல சரியா, அப்படி பார்க்க போனா நீ தான் என் பின்னாடி நிறைய பேசியிருக்க, நான் தான் எப்படி உன் மேல கோபப்படணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு வச்சு செஞ்சுட்டு இங்க சத்தமே வரமாட்டுக்கு. பொய்க்கோழிட்டு இருந்து சத்தமே இல்லை, பொய்க்கோழி பக் 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 பக்னு ஏதோ அரிசி மெஞ்ச கோழி மாதிரி தவிச்சிட்டு இருக்கு, ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்கு. சுபிக்ஷா போட்டு பொழந்து விட்டு போயிட்டா சரியா, நீ ஒழுங்கா இருந்துக்கணும், நான் உன்னை நாமினேட்லாம் பண்ணல, ஒரு தடவை தான் பண்ணேன், நீ இவ்வளோலாம் பேசக்கூடாது சரியா, ஏதாச்சும் கரெக்டான ரீசனோட வா கிளம்புன்னு சொல்லி ஒரு அடியை போட்டு பேச்சு அந்த பொண்ணு, அவ்வளோதான். அப்புறம் பொய்க்கோழி மூஞ்சி செத்து போய் ஒரு மாதிரி பேன்னு உட்கார்ந்து இருந்துச்சு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பொய்க்கோழி, உனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் என்ன, அப்படியே தண்ணி பழத்து கூட சேர்ந்து சுத்தினியா, தண்ணி பழம் உன்னை பார்த்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணாரா, அதுக்கு நீ ஏதாவது திருப்பி பேசினியா, அந்தால போய் தொலை வேண்டியதானே கேட்கேன். அதை தாண்டி மாஸ் பண்றேன் தமாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி சாணி அடி வாங்கிட்டு இருக்க, தேவையில்லாத சாணி அடி என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம ரொமான்டிக் ஹீரோ தண்ணிப்பழம் அவரை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.